ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணலான் இருக்கேங்க. ஒயிட் கலர் குருமா, அது நல்லாவும் இருக்கும். டெய்லி சட்னி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு திங்க் பண்ணேன். அதை நீங்களும் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்புங்க. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தான் காரத்துக்கு, நான் வேறு எதுவும் காரத்துக்கு சேர்க்குறதில்ல. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, 2 பிரிஞ்சலை, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை. இது நல்லா பொரியட்டுங்க. பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் தான். அந்த ஒரு விசிலோடு நம்ம எடுத்து வெயிட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் ப்ரெஷரை இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும். இல்லாட்டி ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு தக்காளியும் சேர்க்க தேவையில்லை. வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காஞ்ச பட்டாணி நான் ஒரு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் 2 கத்தரிக்காய், ஒரு சின்ன கேரட், இவ்வளவுதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கலாம். பார்க்கலாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ பார்த்தாலும் சப்பாத்தி ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன பண்ணுறேனே தெரியாது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் காய் இருந்தால் போதும். இல்லை முருங்காய் இருந்துக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்காய் இல்லை, அதனால் நான் இருந்த காயை சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயில் நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு, தேங்காய் எண்ணெயில். இப்போ வந்து அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை வாஷ் பண்ணி ஊற்றிடுவோம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கும் உப்பு போடுவோம், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இது ஒரே ஒரு விசில் தான், உடனே நம்ம எடுத்துடணும். விசிலில் ரெடி பண்ணி இப்போ நம்ம குக்கருக்கு விசில் போட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணி நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம், ஒரே விசிலில் நம்ம வெளியே எடுத்துடணும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு விசில் தான், நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நானுக்கு சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.